வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோ வர எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் இப்போ எல்லாருமே சீட்டு போடுறதை விட டிஜி கோல்டில் தான் நம்ம அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி நம்ம கோல்டு சேவ் பண்ணுறோம். அப்படி நம்ம டிஜி கோல்டில் ரொம்பவே பாப்புலராக இருக்குது தங்கமயில் டிஜி கோல்டு. இது தங்கமயில் டிஜி கோல்டில் எனக்கு தேர்டு பர்ச்சேஸ். இதில் நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்யூட்டான இயரிங் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு காயின். ஃபஸ்ட் டைம் கோல்டு ஜுவல்லரி தங்கமயில் டிஜி கோல்டில் பர்ச்சேஸ் பண்ணேன். ஆல்ரெடி எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 1.5 சவரனுக்கு கோல்டு காயின், ஒரு தடவை 8 கிராம் கோல்டு காயின், ஒரு தடவை 4 கிராமில் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த தடவை குழந்தைக்காகன்னு சொல்லி ஒரு தோடு எடுத்து வைப்போம், ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த தோடு பர்ச்சேஸ் பண்ணேன். இதாவது ஒரு சென்டிமெண்டல். நான் சின்ன வயசில் இந்த மாதிரி போட்டிருந்தேன், அதே மாதிரி குழந்தைக்கு எடுக்கணும்னு ஆசைப்பட்டு எடுத்தேன். அதாவது அந்த டைமிங்க்கு எனக்கு இந்த ஜுவல்லரி தேவைப்பட்டுச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். நான் இந்த ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணதில் எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு. அதாவது நீங்கள் சேவிங்ஸ் ரிலேட்டடாக தான் டிஜி கோல்டில் சேர்க்குறீங்க அப்படின்னா மஸ்ட்டு ஜுவல்லரி வாங்கவே வாங்காதீங்க. தயவு செஞ்சு கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்கேன். வாங்க பார்த்துடலாமா? நான் என்னோடய ஸ்கீமை க்ளோஸ் பண்ணது 5 ஏப்ரல் 2026. அன்றைக்கி தான் மெச்சூரிட்டி, அதாவது 4/4 மெச்சூரிட்டி கிட்ட நான் 5 நாள் கோல்டு இயரிங் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அன்னைக்கான கோல்டு ரேட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 13,835 ரூபா. சில்வர் ரேட் 255, பிளாட்டினத்தோட ரேட் 7,245. நான் ஒரு சீட்டு க்ளோஸ் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமாக 2 சீட்டு க்ளோஸ் பண்ணியிருந்தேன். ஒன்று என்னோடது, இன்னொன்று என் ஹஸ்பண்டோடது. என்னோடதில் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1 கிராம் 793 மில்லிகிராம் இருந்துச்சு. என் ஹஸ்பண்டோடதில் 0.594 மில்லிகிராம் இருந்துச்சு. என்னோட சீட்டு க்ளோசிங் டே தான் இந்த 5/4/2026. அவங்களோடது 22 மே இருந்துச்சு. சரி, நம்ம வாங்குறோம், கொஞ்சம் நல்ல கிராம் கொடுத்து நல்ல இயரிங்காக வாங்கிடுவோம், அவங்க ஃப்யூச்சர்லையும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் 2யுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ஒரே இதாக பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இப்போ இது 2யும் ஆட் பண்ணிங்கன்னா 2 கிராம் 387 மில்லிகிராம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் பர்ச்சேஸ் பண்ண வேல்யூவும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம எப்போதுமே தங்கமயில் டிஜி கோல்டில் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, ஸ்கீம் போட்டுருவோம். அவங்க பெனிஃபிட் வேல்யூ அப்படின்னு கொடுத்துருவாங்க. பெனிஃபிட் வேல்யூ, ரிடக்ஷன் வேல்யூ, இது 2யும் நல்லா தனித்தனியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு அவங்க ஆட் பண்ணும்போது கிராமில் ஆட் பண்ணி காமிப்பாங்க. ஃபைனலாக அவங்க எப்படி கொண்டு வருவாங்கன்னு கேளுங்க, ரேட்டில் கொண்டு வருவாங்க. அப்போ அதிலே நம்மளுக்கு நிறைய லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். கிராமில் கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு கிராமுக்கு கிராம் ஈக்குவல் பண்ணி எக்ஸ்ட்ரா உள்ள அமௌண்ட் மட்டும் பே பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதாவது ரிடக்ஷன் அமௌண்ட் 19,356 ரூபா 55 பைசா. பெனிஃபிட் வேல்யூ 896 ரூபா. அதாவது இந்த 19,356 ரூபாய்க்குள்ள தான் இந்த 896 ரூபாய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 18,000 சம்திங் தான் நான் பே பண்ணியிருந்தேன். இந்த பெனிஃபிட் வேல்யூ 896 ரூபா. என் ஹஸ்பண்ட் ஒரு 7,100 ரூபா பே பண்ணியிருந்தாங்க. அவங்க முன்னாடியே க்ளோஸ் பண்ணதுனால அவங்களுக்கு பெனிஃபிட் வேல்யூ கிடையாது. மொத்தமாக நாங்கள் கட்டின அமௌண்ட் 26,456 ரூபா. இதுக்குள்ளே தான் இந்த 896 ரூபாயும் இருக்குது. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க மைனஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அந்த 896 ரூபாயை கழிச்சிட்டு பேலன்ஸ் உள்ள அமௌண்ட் மட்டும்தான். மொத்தமாக அதாவது கிராமாக கால்குலேட் பண்ணிங்கன்னா 2 கிராம் 387 வருதா. அதில் இந்த 896 ரூபாய்க்கு அவங்க அந்த 0.74 கிராம் மைனஸ் பண்ணியிருப்பாங்க. 0.74 அந்த 896 ரூபா, அந்த பெனிஃபிட் வேல்யூவோட கிராமு. அதையும் நான் உங்களுக்கு தனியாக பிரித்து காமிச்சிருக்கேன். எல்லாத்தையுமே அவங்க தனித்தனியாக பிரிச்சிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவங்க நம்ம ஆட் பண்ணும்போது ஒரு டோட்டலாக ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். அவங்க எல்லாமே உங்களுக்கு இவ்வளோ பெனிஃபிட் வேல்யூ வருது, அந்த பெனிஃபிட் வேல்யூ அவங்க டேரெக்டாக கிராமில் ஆட் பண்ண மாட்டாங்க. கடைசியாக நம்மளுக்கு செய்கூலி சேதாரம் எல்லாமே போட்டு உங்களுக்கு நாங்கள் இவ்வளோ கம்மி, இந்த 896 ரூபாயை அந்த சேதாரம் கடைசி அமௌண்ட்டில் போய் மைனஸ் பண்ணுவாங்க. அதனால நம்மளுக்கு எந்த பெனிஃபிட்டுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு பதிலாக அவங்க இந்த கிராமோடய ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா இந்த கோல்டோட ரேட்டு தானே நம்மளுக்கு அதிகமாக போய்கிட்டே இருக்குது.
நான் வாங்கின ஜிம்கியோட வெயிட் வந்து 2 கிராம் 253. இதில் ஜிம்கியோட வெயிட் வந்து 2 கிராம் 313. ஸ்டோனோட வெயிட் வந்து 0.060 கிராம். மொத்தமாக வந்து 2 கிராம் 253 கிராம் வந்து வருதா. ஆனால் நம்மளோட டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 2 கிராம் 387. அதுலேருந்து தான் அந்த 0.74 வந்து கழிச்சிருப்பாங்க. அதனால் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ரொம்பவுமே கம்மி ஆயிடுது. நம்மளுக்கு வந்து நான் சொல்கிறது நல்லா புரியுதா என்னன்னு எனக்கு தெரில. ரெண்டையுமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 2 கிராம் வந்து 387 வரும். அதில் வந்து அந்த பெனிஃபிட் வேல்யூவை வந்து கழிச்சிடுறாங்க. அதாவது அந்த பெனிஃபிட்டை வந்து நம்மளுக்கு கிராமாக கொடுக்காம அவங்க வந்து ரேட்டில் தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம கட்டினதையுமே அவங்க ரேட்டில் தான் வந்து காமிச்சிருப்பாங்க. நான் வாங்கின அன்னைக்கு 13,835 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இவ்வளோ நாள் கட்டியிருக்கேன்ல அதுக்கான அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10,634 ரூபா புள்ளி 11 பைசா இன்ட்டு நான் எவ்வளோ கிராம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னா 2 கிராம் 313. அதுக்கு மட்டும்தான் வந்து அவங்க வந்து கோல்டுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டோன் வெயிட்டை தனியாக காமிச்சிருப்பாங்க ஸ்டோன் சார்ஜஸ்னு போட்டு. இதுக்கு வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 23,958 ரூபா. வேஸ்டேஜ் பார்த்துக்கோங்க 5,701 ரூபா. இப்போ வந்து இந்த ஸ்லிப்பில் வந்து உங்களுக்கு ஸ்லிப்பாக கொடுத்துருவாங்க. இந்த ஸ்லிப்பை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கே வந்து ஒரு 1/2 hour வந்து டைம் ஆகும். ஏன்னா இந்த ஸ்லிப்பை வந்து தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலான ரேட் எவ்வளோ, இன்றைக்கி ரேட் வாங்கினீங்கன்னா நீங்கள் எவ்வளோ, நீங்கள் கட்டின ரேட்டுக்கும் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி தனித்தனியாக போட்டிருப்பாங்க. இதை நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக படித்து பார்க்கணும், அப்போ தான் புரியும். வேஸ்டேஜ் மட்டும் பார்த்துக்கோங்க 5,701 ரூபா. அதோட பர்சன்டேஜ் பார்த்துருவோமா, 5,701 ரூபா டிவைடட் கோல்டோட ப்ரைஸு நம்ம எவ்வளோக்கு வாங்கியிருக்கோன்னா 23,958 ரூபா இந்த தோடோட ப்ரைஸு. இன்ட்டு வந்து 100 போட்டிங்கன்னா 24.83%. இந்த 2 கிராம் தோடுக்கு 24% வந்து நம்ம கட்டுறோம். இதுக்கு தான் நான் தயவு செஞ்சு கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து சேவிங்ஸ் ரிலேட்டடாக தான் வாங்குறீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் தங்கமயிலில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கோல்டு காயினாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல வேல்யூ போகும். நீங்கள் ஹை வேஸ்டேஜ் கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த 24% கொடுத்து நான் இந்த தோடு வாங்கணும்னு அவசியமே இல்லை. எனக்கு அப்போதைக்கு ஒரு எமர்ஜென்சி நான் வேணும் அப்படின்றதுக்காக வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். வேறு எந்த அமௌண்ட்டும் என்கிட்ட சேவிங்ஸும் இல்லை. அந்த டைமில் கோல்டுக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணி வாங்குற அளவுக்கு இது இருந்ததுனால வாங்கிட்டேன். ஸ்டோனோட வெயிட் வந்து 90 ரூபா சார்ஜ் போட்டாங்க. ஹால்மார்க் சார்ஜ் வந்து ஒரு 90 ரூபா போட்டாங்க. டோட்டலாக வந்து 29,840 ரூபா 35 பைசா ஆஃபர். அன்னைக்கு நான் வாங்கின அன்னைக்கு ஒரு 450 ரூபா வந்து ஆஃபர். அன்னைக்கு வந்து அவங்க ஷாப்போட ஆஃபர். என்னோட ஸ்கீம் ஆஃபர் எங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்களா, இந்த டோட்டல் வேல்யூலேருந்து இந்த 896 ரூபா 54 பைசா வந்து கழிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க இந்த மாதிரி கழிக்கிறதுக்கு பதிலாக நம்மளோட கிராம் டு கிராமாகவே கன்வெர்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றத தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வரேன். அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்கள் கோல்டு காயினாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீரியஸாகவே ரொம்பவே வந்து நல்ல விஷயம். ஃபைனல் வேஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1,347 ரூபா கழிச்சிடுறாங்க. 4,354 ரூபா. இதுக்கு நீங்கள் வேஸ்டேஜ் வந்து ஃபார்முலா படி போட்டிங்க அப்படின்னா 18.17%. ஆக்சுவலாக இந்த தோடோட வேஸ்டேஜ் வந்து அவ்வளோதான் இருக்கும். மேக்ஸிமம் நான் நிறைய கடையில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் டைம் பீமாவில் கூட பர்ச்சேஸ் பண்ணேன். அங்கேயுமே தோடோட வேஸ்டேஜ் வந்து 19% சொன்னாங்க. அதுக்கடுத்து 16% கிட்ட கொண்டு வந்திருந்தாங்க. இது இவங்க 24% கொடுத்து 18% கொடுக்கறதுக்கு ஒரு 18% கொடுத்துட்டு நம்மளுக்கு ஒரு 15% கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு பெனிஃபிட். இந்த இயரிங்க்கு 24% வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹை தான். என்னோட தேவை இருந்ததுனால பர்ச்சேஸ் பண்ணேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவை இருந்தால் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இல்லைனா தயவு செஞ்சு கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஃப்யூச்சரில் அதை வந்து எங்கே லோ வேஸ்டேஜ் கிடைக்கிது, எங்கே ஆஃபர் வந்து நிறைய கிடைக்குதோ அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ ஃபைனல் ரேட் வந்து பார்த்துடலாம். 28,493 ரூபா. இதில் வந்து எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி வந்து ஆட் பண்ணிடுறாங்க. 427 + 427 29,348 ரூபா 2 பைசா வந்து வருது. ஸ்கீம் படி பார்த்தீங்க அப்படின்னா 25,560 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. 25,560 ரூபா போட்டிருக்காங்க. நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து காமிச்சிருப்பேன் 26,656 ரூபா.
அதாவது அந்த ரூ. 896 ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல மைனஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நமக்கு வந்து இடையிலே வந்து ஆஃபரில் வந்து மைனஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. 3780 வந்து நான் பே பண்ணி அதை வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த இதை வந்து நம்மளுக்கு வந்து கிராமாவே ஃபஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். கொஞ்சம் வந்து கிராமில் ஆட் பண்ணும்போது தங்கத்தோட அமௌண்ட்டு தானே கூட வரும், வேஸ்டேஜ் வந்து கம்மியாக தான் வரும். தங்கத்தோட மதிப்பு ஒப்பிடும்போது வேஸ்டேஜ் வந்து கம்மி தான். தங்கத்தில் வந்து இதை ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு பெனிஃபிட் அதிகம். வேஸ்டேஜில் வந்து கழிக்கிற மாதிரி கழிச்சு காமிக்கிறாங்க. அதனால் அவங்க சைடில் வந்து அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். நீங்கள் வந்து கோல்டு காயின் வந்து மேக்ஸிமம் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து சேவிங்ஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லது. சேவிங்ஸ்க்காக தான் நீங்கள் டிஜிகோல்டில் ஸ்கீம் போடுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி தங்கமையில் கோல்டு காயின்க்கெலாம் வந்து நான் வாங்கும்போது 1.5% வேஸ்டேஜ், 2% தான் வேஸ்டேஜ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆஃபர் டைமில் ஒரு 1.5லே வந்து வாங்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, இல்லை இதே மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டட் வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வீடியோஸ்க்கு தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.